வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. சார் எப்படியாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க சார். ரொம்ப அர்ஜென்ட் சார். இங்க என் மண்டை உருளுது சார். அன்னைக்கு ஜாக்லின் வீட்டு லேண்ட்ல எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு இல்லையா, அதை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லி தானே, என்னாச்சு சார்? இப்போ அதை பத்தி தான் சார் பேசியிருந்தேன். இன்னும் 10 நிமிஷம் சார். மொத்த ஜாதகமும் நம்ம கையில இருக்கும். எப்ப கேட்டாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா வேலை நடக்க மாட்டேங்குதே சார். அது ஒரு பிசிஓ நம்பர்னு கண்டுபிடிச்சாச்சு சார். அது எந்த இடம்னு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நமக்கு தெரிஞ்சிடும் சார். சார் அதை வச்சு நம்ம என்ன சார் பண்ண போறோம்? சிறு துரும்பும் பல்லு குத்து உதவுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதே மாதிரி தான் இதுவும். சார் அது தப்பு சார். ஒரு நாளைக்கு ஒரு பிசிஓல குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 பேராவது பேசுவாங்க சார். எப்படி சார் நம்ம யாருன்னு போய் கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு என்னமோ இது வெத்து வேலைன்னு தான் தோணுது. எத்தனை வருஷமா பிசிஓல பேசிட்டு இருக்க? ஏன் சார் இப்பெல்லாம் நான் ஏன் சார் பிசிஓ பக்கம் போக போறேன்? என்கிட்ட தான் போனுக்கு தான் சார். குப்பாள்றவன் வீட்டு வேலை செய்யற வேலை தான் போன் வச்சிருக்கான், உண்மைதானே சார்? அவங்களாவது பரவாயில்ல சார், கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்குறாங்க. இப்பெல்லாம் சாதாரணமா பிச்சை எடுக்கிறவங்களாம் போன் வச்சுருக்கிறான் சார். அதுவும் சாதாரண போன் இல்ல சார், விதவிதமா வச்சுருக்கிறானுங்க. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா கூகுள் மேப்பை வச்சுதான் ஏரியாவே பிரிச்சுக்கிறானுங்க. நம்ம தான் சார் இன்னும் அப்படியே இருக்கிறோம். அதை வச்சுதான் நான் சொல்றேன், இப்படிதான் நிறைய பேர் பேசுவாங்க. குறிப்பிட்டவங்கள தான் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு பிசிஓ பக்கம் போனாலே வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. நம்ம வேற வேற ரூட்ல ட்ரை பண்ணாதான் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும். அநேகமா அந்த பிசிஓ பூத் மூலமா ஏதாச்சும் தெரிய வரலாம் இல்லையா, ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. சும்மா ட்ரை தானே. ஆமா சார், நீங்க சொல்ற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு சார். ஏன்னா நம்ம ஜனங்களுக்கெல்லாம் அவங்க வேலையை விட மத்தவங்க வேலை மேலதான் சார் ஒரு கண்ணு. சார் அவங்க தான் சார். காடு. ஹலோ சொல்லுங்க, எந்த ஏரியா? சீக்கிரம் அட்ரஸை மெசேஜ் பண்ணுங்க. ஏன் சார் எந்த ஏரியாவா சார்? சிந்தாரிப்பேட்டையா? சிந்தாரிப்பேட்டையா? அங்க இருந்தா பேசிக்கிறானுங்க. சரி போலாமா? எங்க சார்? அந்த பிசிஓக்கு தான். சரிங்க சார். இந்த பார், ஒன்று ஏன் ஸ்பீடுக்கு நீ வண்டி ஓட்டணும், இல்லைன்னா வேலையை விட்டுரு சார். போயா. சார் ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் வந்துக்கிறானுங்க பாருங்க சார். ஏன் சார் சிட்டியில் இந்த மாதிரி ஒதுக்குப்புறமான இடத்த எப்படி தான் தேடி கண்டுபிடிப்பான்னு தெரியலையா சார்? ஏன் சார் எனக்கு என்னமோ போலீஸ் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இவனுங்களும் இதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறான்னு நினைக்கிறேன் சார். விடக்கூடாது சார், விசாரிச்சு பார்க்கணும். யோ இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க சார். வேற என்ன சார் பண்ணுறது? இவனுங்க கொடுக்குற கொச்சல் தான் தாங்க முடியல சார். சதியை மதியால வெல்லான்னு பார்த்தா விதிய வாசல்ல வந்து கோலம் போட்டுக்குது சார். என்ன சொல்ற? அங்க பாருங்க சார். யோ என்ன காசி மாதிரி ஒருத்த உட்காந்துருக்கான் சார். இப்போ புரியுதா சார்? ஆளு அடையாளம் தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஆளுங்க வேலை செய்யற கடையா பார்த்து செலக்ட் பண்ணி ஃபோன் பண்ணிக்கிறானுங்க. இதை நம்ம விடக்கூடாது சார், ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏங்க பெரியவரே, ஒரு 2 வாரம் முன்னாடி இந்த பிசிஓல யாரெல்லாம் ஃபோன் பண்ணாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுமா? நீங்க யாரு, எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? பொதுமக்களின் நண்பன் போலீஸ். வணக்கம் சார். வணக்கம். போன வியாழக்கிழமை ஒரு 12 மணி இருக்கும், இங்கேருந்து யாரோ ஃபோன் பண்ணாங்க. அந்த டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? சார் இங்கே ஃபோன் பண்ண வரவங்க ரொம்ப கம்மி தான் சார். நான் யாருன்னு சொல்கிறது, சில பேர் பேசிட்டு காசு கொடுக்காம கூட போயிடுவாங்க சார். நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். நார்மலாக இருக்கிறவங்கள விட உங்களுக்கு கேட்குற சக்தி அதிகம். பொதுவாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிப்பீங்க. உங்களுக்கு எதாவது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். பயப்படாமல் தைரியமாக சொல்லுங்கள் சார். ஒவ்வொருத்தரும் கண்டதை பேசுகிறாங்க சார். அதெல்லாம் நான் காது கொடுத்தே கேட்குறது இல்லை சார். அதுவும் இல்லாமல் மற்றவங்க பேசுகிறத
ஒட்டு கேட்குறது நாகரிகம் இல்லை சார். எனக்கு எதுவும் தெரியாது. தயவுசெய்து எதுவும் எனக்கு கேட்காதீங்க சார். தயவுசெய்து விட்டுருங்க சார். ஏன் சார் இப்படி பல்பு மேலே பல்பு வாங்குறோமே, இப்போ என்ன சார் பண்ணுறது? யோ நமக்கு இது என்ன புதுசா? எவ்வளோ தூரம் சார்? பெட்ரோல் விற்கிற விலைக்கு இவ்வளோ தூரம் வந்து ஃபோன் பண்ணிக்கிறோன்னா உண்மையிலேயே இவங்க பெரிய ஆளாக தான் சார் இருப்பானுங்க. யோ ஏன் நீ வேற ஏரியா? டேய் எங்கடா போன நீ? உன்னை காணணும்னா அல்ல தெரியுமா எனக்கு? எங்கடா பகலில் வெளியில் போக முடியுது? பார்க்குறவங்களாம் என்னையே பார்க்குற மாதிரி தெரியுது. அதனால தான் இருட்டதுக்கப்புறம் போய் பேப்பர் வாங்கிட்டு வரேன். என்னது பேப்பர் வாங்குறதுக்கா? ஆமாண்டா, பாய்சன்னு தெரியாமல் பால் குடிக்க ஒரு வீட்டுக்கு போனோம்ல, அந்த வீட்டை பற்றி சாயங்கால பேப்பரில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? என்ன போட்டிருக்குடா? அவங்கள பற்றி வெள்ளாவரியாக போட்டிருக்கு. அப்படியா? என்ன மேட்டரா? அது ஏதோ ஒரு தப்பான கனெக்ஷனாண்டா. வீட்டுக்காரன் வந்துக்கிறான், அந்த நேரம் பெட்ரூமில் யாரோ உட்காந்துக்கிறத பார்த்துக்கிறான். பார்த்தோன்னே 2 பேரையும் ஸ்பாட்லேயே போட்டு தள்ளிட்டான். அப்படி தான்டா போடணும். போட்டு தள்ளுறது ஒரு மேட்டர் இல்லை மச்சி. போட்டு தள்ளிட்டு இவன் ஏன்டா தூக்க மாட்டீங்கன்னா? ஆமாண்டா, அதான் என்னன்னு தெரியலடா. பொண்டாட்டி இடி பண்ணிட்டால, வெளியே தெரிஞ்சா அசிங்கம், அதான் இடி பண்ணிட்டுக்கிறான். வேற என்ன இருக்க போகுது? கொஞ்ச நேரத்தில் நம்மளை மெர்சலாக்கி விட்டானடா அவன். வா வா போய் என்னன்னு கேட்கலாம் வா. அண்ணா இங்கே தான் இருக்கீங்களா? காலையிலேருந்து உங்களை எங்கெல்லாம் நான் தேடுறது? என்னண்ணே தம்பி கொடுத்த இன்ஃபர்மேஷன் சார்ப்பா? அதெல்லாம் சரிண்ணே. பணம் எவ்வளோ வச்சுருக்கீங்க, நகை எவ்வளோ வச்சுருக்கீங்க? அண்ணா என் பங்கு எங்கண்ணே? அட கொடுங்கண்ணே. அடிங்க போட்டேண்ணா. என்னண்ணாவா? ஏண்டா பேப்பர் போடுறதோட சரியா? பேப்பர் என்ன ஆகுதுன்னு படிச்சுலாம் பார்க்க மாட்டியா? ஒன்லி இந்துண்ணே. இப்படி சொன்னா எப்படி? டேய் நீ சொன்ன வீட்டில் 3 குழவு இருந்துருக்குடா. என்ன சொல்ற? உன் பேச்சை கேட்டு போயிட்டு அலறி அடிச்சு விடியாதான்டா. டீட்டெயில் சொல்லும்போது ஒழுங்கா சொல்ல மாட்டியாடா? என்ன சொல்றாரு இவரு? வீட்டில் செத்துட்டாங்களா இல்லையான்னு நான் பார்த்து சொல்ல முடியுமாண்ணே? 2 நாளா பேப்பர் எடுக்காம இருந்தாங்க, அதான் நான் சொன்னேன். அவன் அப்படி தானே பேசுவான், விட்ற. அண்ணே நீங்க எப்படியும் சும்மா வந்திருக்க மாட்டீங்க, எதனா எடுத்து வந்திருப்பீங்க, கொஞ்சம் கொடுங்கண்ணே. அப்படியே ஒன்று கொடுத்தனா? என்னண்ணா இங்கே பார், இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உடனே எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாகணும். உன் ஃபோன் நம்பர் கொடு. 88 70 72 55 46. என் நம்பர் எடுத்துக்கோ. டேய் நீ வேற இவனு போய் நம்பர் தர, போலீஸ் கீழீஸ் பிடிச்சி அடிச்சதுன்னா உளறிடுவான்டா. டேய் இதை பாரு, உன் நம்பர் என்கிட்ட இருக்குது. நான் எங்கே இருக்கிறேன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். வேற யார் எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லு, புரியுதா? சரிண்ணே. இப்போ கிளம்பு. வரேண்ணே. சரிண்ணே. சாரி சார், பிரேயர் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே மதர். இன்னும் பல பேருக்கு ஜாக்லின் இறந்த விஷயமே தெரியாது. இன்னைக்கு காலையில தான் பிரேயர்ல அனௌன்ஸ் பண்ணோம். பிள்ளைங்களாம் ரொம்ப அழுதுட்டாங்க. அவங்களுக்கு ஜாக்லின்னா ரொம்ப பிடிக்கும். ஜாக்லின் எவ்வளோ வருஷமா இருந்தாங்க? சின்ன வயசுல இருந்து அவ இங்கே தான் வளர்ந்தா. அப்போ அவங்களுக்கு லவ் மேரேஜா? இல்ல சார், அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஜாக்லினோட மதர் இன்லா பியூலா லாரன்ஸ் ஒரு சோஷியல் ஒர்க்கர். அவங்க இந்த ஹோமுக்கு அடிக்கடி வருவாங்க.
இங்க இருக்கிற சின்ன குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான் அவங்களோட ஹாபியே. அவங்க இந்த ஹோமுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வீக்கெண்டும் தவறாம இங்க வருவாங்க. அப்பதான் ஜாக்லின் அவங்களுக்கு பழக்கமானா. அவங்களுக்கும் அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஜாக்லின அவங்க மகனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருந்துச்சா இல்லை அவங்க அம்மாவோட கம்பல்ஷனில் இது நடந்துச்சா? அது எனக்கு தெரியல. ஆனா கல்யாணம் நடந்து 2 வருஷம் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஜாக்லின் அடிக்கடி ஹோமுக்கு வருவா. ஒரு தடவை கூட அருணை பத்தி தப்பா சொன்னதே இல்லை. ஆனா போன தடவை வரும்போது எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம்மா. நீ எப்படிமா இருக்க? ஏன் முன்ன மாதிரி வரதில்ல? எங்க சிஸ்டர் வேலையே சரியா இருக்கு. அப்போ எங்க எல்லாரையும் மறந்துட்டேன்னு சொல்லு. ஐயோ என்ன சிஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? நான் வளர்ந்த இடத்த எப்படி மறக்க முடியும்? நான் சும்மா தான் சொன்னேம்மா. வணக்கம் மதர். மேரி மதர் 2 நியூ அட்மிஷன் வந்திருக்காங்க. அவங்கள ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லி அட்மிஷன் போடுங்க. சரிங்க மதர். வாமா. ஜாக்லின் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மதர், நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தெரியாதா நீ எப்படி இருப்பேன்னு? உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை மதர், நான் நல்லா தான் இருக்கேன். என்கிட்டயே பொய் சொல்ற பாத்தியா? அழாத ஜாக்லின், இப்படிலாம் அழக்கூடாது. கண்ணை தொடச்சுக்க. என்ன ஆச்சு சொல்லு. வர வர ஒரு போக்கே சரியில்லை. அருள் ரொம்ப நல்ல பையனாச்சே. அதெல்லாம் அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் தான் மதர். இப்போ அவரு ரொம்பவே மாறிட்டாரு. என்ன சொல்ற நீ? டிஃபன் எடுத்து வைக்கட்டுங்களா? இல்லை, வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன். சரி. சாரி. எதுக்கு? ஆஃபீஸில் நிறைய வேலை. ஈவினிங் 5 o'clock வந்து உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. கரெக்டாக கிளம்பும்போது மீட்டிங்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் வசமாக மாட்டிக்கிட்டேன். யார்கிட்ட? மீட்டிங்கில். யாரோட மீட்டிங்? ஆஃபீஸில் யாரோட மீட்டிங் போடுவாங்க? ஆஃபீஸில் கேட்டேன், நீங்கள் வரல, லீவுன்னு சொன்னாங்க. ஆஃபீஸ்லனா ஆஃபீஸ்க்குள்ளேன்னு அர்த்தம் இல்லை. அஃபிஷியல் மீட்டிங் எங்கே வேணால் எப்போ வேணால் நடக்கும். ஆஃபீஸ்க்குள்ளேயே வேலை பார்க்கறதுக்கு நான் என்ன குமாஸ்தாவா? நான் உங்களை எதுவுமே கேட்கலையே. இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் டே. நீங்கள் தான் 3 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்த கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கல. அதான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். கால் அட்டன் பண்ணலன்னா பிஸியாக இருக்கேன்னு அர்த்தம். அதுக்காக ஆஃபீஸ்க்கெல்லாம் வர்றது அதிக பிரசங்கித்தனம். இது வரைக்கும் நான் எப்போவாவது ஆஃபீஸ்க்கு வந்திருப்பேனா?
அப்புறம் ஏன் இன்னைக்கு மட்டும் வந்த? என்ன உனக்கு திடீர்னு இந்த புது பழக்கம்? உனக்கு என் மேலே சந்தேகம் அப்படி தானே? கேட்குறேன்ல, பதில் சொல்லு. உனக்கு என் மேலே சந்தேகம் தானே? எனக்குன்னு கேட்க யாரும் இல்லைன்ற தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்றேன்? சும்மா நடிக்காதீங்க. நீங்க முன்ன மாதிரி இல்ல. என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. என்ன மறைக்கிறேன்? ஆபீஸ் போகாம போனேன்னு சொல்றீங்க. கால் வந்தா தூரமா எடுத்துட்டு போய் பேசுறீங்க. மிட் நைட்ல கூட தூங்க விடாம உங்களுக்கு SMS வந்துகிட்டே இருக்கு. நான் கேட்டா மீட்டிங்னு கூசாம போய் சொல்றீங்க. தினமும் மல்லிகைப்பூ ஸ்மெல்லும் பர்ஃப்யூம் ஸ்மெல் உங்க சட்டையில வருது. இன்னும் என்னென்னமோ சொல்ல அசிங்கமா இருக்கு. இப்ப என்ன? இன்னைக்கு ஆபீஸ் போல ஊர் சுத்த போறேன்னு உங்களோட சொல்லிட்டு போகணும். கால் வந்தா தூரமா எடுத்துட்டு போக கூடாது. ஹாய் டியர், ஹலோ டார்லிங்னு உன் காதில் விழுகிற மாதிரி பக்கத்துல இருந்து பேசணும். மிட் நைட்ல SMS அனுப்பாத. காஸ்டியூம்ல ஊதுற மாதிரி மல்லிகைப்பூ வைக்காத. பர்ஃப்யூம் வாசமெல்லாம் சட்டையில படுற மாதிரி கட்டி பிடிக்காத. பின் என்ன இதெல்லாம் சொல்லணும் தானே எதிர்பார்க்கிற? அப்போ உண்மையா நீங்க எதுவுமே பண்ணல? இல்ல. நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. தெரியும், நீ ரொம்ப புத்திசாலி. அதனாலதான் எங்க அம்மாவை மடக்கி எவ்வளவு பெரிய வீட்டுக்கு எஜமானி ஆயிட்ட. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? அம்மா இருக்கும்போது எப்படி எல்லாம் இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓ, நான் எங்க அம்மா கொடுத்த மரியாதைய உனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிற. சரி, முதல்ல நீ அம்மா வாய் காட்டு. இத பாரு ஜாக்லின், இதுக்கு போய் அழலாமா? எல்லாருக்கும் தான்ப்பா பிரச்சனை. அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு சின்ன குழந்தை மாதிரி அழற. இப்ப நான் என்ன பண்ணணும் மதர்? ஜாக்லின், நீ முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பாரு. அப்பதான் உன்னோட பிரச்சனைக்கு உடனே ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ அவரோட இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னோட பிரச்சனை தான் சொல்றீங்களா மதர்? நான் அப்படி சொல்ல வரல ஜாக்லின். ஆம்பளைங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியாது. அது அடிக்கடி மாறும். அதை நாம தான் மாறாம பார்த்துக்கணும். குழந்தை இல்லாததுக்கு நீ மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஆனா அதை ஒன்னால தான் சரி பண்ண முடியும். நான் உன்னை கேட்கிறேன் ஜாக்லின். அருண் உன்னை புரியுது மதர். கவலைப்படாத, உனக்காக நான் ப்ரே பண்றேன். அடுத்த முறை இங்க வரும்போது நல்ல செய்தியோட தான் நீ வருவ. தேங்க்ஸ் மதர். காட் பிளஸ் யூ. ஓகே மதர், நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாக்லினுக்கு ஏதாச்சும் லவ் அஃபேர் அப்படி ஏதாச்சும் அவங்களுக்கு? கர்த்தாவே, பேப்பர்ல கூட எல்லாரும் ஜாக்லினை பத்தி தப்பா தான் எழுதியிருந்தாங்க. ஆனா அவ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே மதர், தேங்க்யூ ஸோ மச். வாங்க. மதர், ஏன் மதர் அவர்கிட்ட சில உண்மைகளை மறைச்சிங்க? நன்மைகளுக்காக சில உண்மைகளை மறைக்கிறது தப்பில்லை. வாங்க. அப்புறம் பேசுறேன் சார். சார் என்னையா 2 நாளும் ஃபோன் பயங்கர பிஸியா இருக்கு? நீங்க வேற சார். எனக்கெல்லாம் யார் சார் ஃபோன் பண்ண போறாங்க? இப்படி சொன்னா நம்பிடுவோமா? அன்னைக்கு மீட்டிங் நடக்கும்போது டேபிள் கடையில் வச்சு மெசேஜ்லாம் அனுப்பிட்டு இருந்தேன். சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? ஆதாரம் போதுமா இன்னும் சொல்லவா? பெருசா ஒன்றும் இல்லை சார்.
உங்களுக்கு தெரியாதுதா நீ சொன்னா தானே தெரியும் சார். ஊரில் இருக்கிற அத்தை பொண்ணு மல்லிகை தான் சார். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற எந்த பொண்ணும் இல்லை சார். அத்தை பொண்ணு தானே, ஒண்ணு இல்லைன்ற சார். உண்மையை சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்க சார். வேணாம் சார். சும்மா சொல்லியா? ஏன்டா போலீஸ் ஆனோன்னு இருக்குது சார். என்னையா நல்லா தானே போயிட்டு இருக்கு? எங்க சார் ஊரில் இருக்கிற ஒருத்தனை நம்ம கூட சேர மாட்டேன்றான் சார். அதுக்கும் மேலே இந்த பொண்ணுங்கெல்லாம் போலீஸுன்னு தெரிஞ்சாலே நம்மளை ஏறத்து கூட பார்க்க மாட்டேங்குதுங்க சார். யோ, இதுக்கா நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்ன சார் டக்குன்னு இதுக்கான்னு கேட்டீங்க? ஒரு ஃபேஸ்புக்கில் கூட ஃப்ரெண்டாக வச்சுக்க மாட்டேங்குதுங்க சார். இது வேறையா? அட அதை ஏன் சார் கேட்குறீங்க? ஊருக்காக கூட காதலிக்குதுங்க சார். ஆனால் நம்மளுக்கு தான் சார் ஒரு சான்ஸும் இல்லை. நம்மளை நம்பி பேசுறது இந்த அத்தை பொண்ணுங்க மட்டும்தான் சார். யோ, உன் ஃபோன் கீழ் ஆன்ல இருக்க போதியா? உன் அத்தை பொண்ணு கேட்டுற போறா? ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? இருந்த ஒன்றும் போச்சா? ஐயோ ஹலோ மல்லிகா, மல்லிகா நான் சார் கிட்ட சும்மா பேசியிருந்தோமா? ஐயோ மல்லிகா நம்பாதம்மா.